வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் அடையாறில் உள்ள அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோவில். இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? இந்த கோவில் காந்தி நகர் 2வது சாலையில் அமைந்துள்ளது. அதாவது மலர் மருத்துவமனை அருகில் அமைந்துள்ளது. இந்து சமய கடவுளான விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலின் பெயரால் அழைக்கப்படுகிறது. மேலும் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலில் உள்ளதைப் போலவே விஷ்ணுவும் 5 தலை பாம்பின் மீது சாய்ந்தபடி சித்தரிக்கப்படுகிறார். திருவாங்கூரின் கடைசி அரசரான சித்திர திருநாள் நன்கொடையாக வழங்கிய நிலத்தில் 1962ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கோவில் சென்னையில் வாழும் மலையாளிகளுக்காக இயங்கி வருகிறது. கோவில் கேரள பாணியில் கட்டப்பட்டுள்ளது. கோவில் வளாகத்தில் தினசரி பூஜை நடத்துவதற்கு ஒரு யாகசாலை உள்ளது. கோவில் வளாகத்தில் திருவாங்கூரின் கடைசி அரசரான சித்திர திருநாளின் சிலை ஒன்று 29 செப்டம்பர் 1039 அன்று நடைபெற்ற கோவில் நுழைவு பிரகடனத்தை நினைவுகூரும் வகையில் அப்போதைய மெட்ராஸ் கவர்னராக இருந்த எர்ச்சுகின் பிரபுவால் திறந்து வைக்கப்பட்டது. இக்கோவில் சென்னை அடையாறு மலர் ஹாஸ்பிட்டல் அருகிலேயே அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் கிண்டி, அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.